Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கமகமக்கும் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையான கருவாடு எடுத்து நான் கொஞ்சம் ஊற வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு 3 பூண்டு எடுத்து அதுவும் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அது ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ப்ளஸ் இது கூட பூண்டுமே நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. தென் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது. வேறு பல்லாரி பெரிய வெங்காயம்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. தென் ஓகே, இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தென் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த 3ஐயுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட கொஞ்சம் துருவி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம ஆட் பண்ணணும். நம்ம தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக வர்ற மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பச்சை மிளகாய் போட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம் இதில்? கத்திரிக்காய், தென் உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய். நீங்கள் இதில் தேவைப்பட்டால் வாழைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நல்லா ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் இதில் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா அது பாயில் ஆகட்டும். நல்லா அது வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த கலவையை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு தென் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா குழம்பு நல்லா கொதிச்சிடும். தென் நல்லா இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இனி நம்ம ஊற வச்சுருந்த கருவாட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கருவாடை ஆட் பண்ணிட்டோம். தென் அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இப்போ கமகமக்கும் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனல் டச்சாக நம்ம கருவேப்பிலை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.